தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தாவேகா தலைவர் ஆளுநரிடம் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தினார் அப்படின்னு தாவேகா அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளோடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் RN ரவியை சந்தித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் இந்த தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜயை பொறுத்தவரைக்கும் ஒரு 10 நிமிடம் ஆளுநர் RN ரவியை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசியிருந்தார். சந்திப்பின் போது கோரிக்கை மனு ஒன்றையும் ஆளுநரிடம் கொடுத்திருந்தார். அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு என்று பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநரிடம் வலியுறுத்தி இருப்பதாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரண தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும். அதை இன்று ஆளுநரிடம் அந்த விஜய் கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார் என்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆளுநரிடம் கொடுக்கப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்ததாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக தமிழக சட்டம் ஒழுங்கு விவகாரம், அதே போல பெண்களுக்கான பாதுகாப்பு, பெஞ்சல் புயலுக்கான நிவாரண நிதி என ஒரு 3 முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை இன்று நேரில் சந்தித்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுன்றதோடு சேர்த்து பெஞ்சல் புயலில் நிறைய பேருக்கு நிவாரணம் கிடைக்கல, அதை கொடுக்கணும். அதோடு சேர்ந்து மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியை மத்திய அரசு கொடுக்கணும் அப்படின்றதையும் ஆளுநரிடம் வலியுறுத்தி இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.